நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து யூனிவர்ஸ் ஆனது எப்படி சாகும்னு சில தியோரிஸை பார்த்தோம். பிக் ஆர்ஐபி, பிக் கிரன்ச், பிளாக் ஹோல் ஏரா, யூனிவர்ஸில் ஒன்றுமே இல்லாமல் போன பிறகு பிளாக் ஹோல் மட்டும் இருக்கும்னு சொன்னேன். இந்த ஒரு பதிலானது சயின்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய கேள்வியை வந்து எழுப்புனுச்சு. பிளாக் ஹோல் உள்ள போன எல்லாமே எங்கே போய் சேரும்? நம்மளோட குவாண்டம் ஃபிசிக்ஸ், லாஜிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இப்படி எல்லாத்தையும் வச்சு பார்த்தா பிளாக் ஹோல் என்கிறது யூனிவர்ஸோட பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதுவும் சாதாரணமான ஒரு பிரிட்ஜ் இல்லை, மல்டிவர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜா. கேட்குறப்போ பயங்கரமாக தானே இருக்குது. ஆனால் நமக்கே தெரியாத சம்திங் பியாண்ட் த சயின்ஸ் பிளாக் ஹோலை பற்றி இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா அழியாது, எல்லாமே கன்வெர்ட் தான் பண்ணும். லைக் ஒரு தண்ணியை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன். அதை ஃப்ரீசரில் நம்ம வச்சா ஐஸாக மாறும். அதுவே வெயிலில் நீங்கள் வச்சிங்கன்னா அது காணாமல் போகும். அப்படி காணாமல் போகிறதா நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா போய். ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட்க்கு பேர் தான் எவாபரேஷன். நம்ம கண்ணுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறது தெரியாது, ஆனால் சயின்டிஃபிக்காக இதுதான் நடக்கிற உண்மை. இதே கான்செப்டை நம்ம பிளாக் ஹோலுக்கு எடுத்துகிட்டு போவோம். பிளாக் ஹோல் கன்சியூம் பண்ணுற பிளானட்ஸு, ஸ்டார்ஸு, கேலக்சிஸ் எல்லாமே காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பிளாக் ஹோல் தான் யூனிவர்ஸோட லாஸ்ட் சர்வைவர்னு சொல்கிறோம். ஆனால் சயின்ஸை புரட்டி பார்த்தா பிளாக் ஹோல் ஆனது யூனிவர்ஸோட கிரேட்டஸ்ட் அன்சால்வ் மிஸ்ட்ரியாக கருதப்பட்டுச்சு அன்டில் ஐன்ஸ்டைன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும். 1915 காலத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு தியோரியில் நிறைய ஈக்குவேஷன்ஸை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாரு. இதில் கிராவிட்டி ஆனது எப்படி ஸ்பேஸ் அண்ட் டைமை வந்து எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து அவரோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதில் ஒரு ஈக்குவேஷன் ஆனது பிளாக் ஹோல் பற்றின ஒரு மிஸ்ட்ரியை உடைச்சிச்சு. ஆனால் அப்போ உள்ள காலமானது பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்னா என்னன்னு கூட யாருக்குமே தெரியாது. லைட் கூட எஸ்கேப் பண்ண முடியாத ஒரு கிராவிட்டி பவர் யூனிவர்ஸில் இருக்கிறது இம்பாசிபிளான விஷயம்னு நினைச்சாங்க சயின்டிஸ்ட். ஆனா இப்போ பாருங்களேன், அந்த ஈக்குவேஷன்ல ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே பிளாக் ஹோல் உண்மையாவே இருக்கு. இங்க தான் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. சயின்டிஸ்ட் பிளாக் ஹோலோட ஈக்குவேஷனை ப்ரிடிக்ட் பண்ண டைம் கழிச்சு இன்னொரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலுக்கு எதிராக செயல்பட்டுச்சு. லைக் பிளாக் ஹோல் ஆனது எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணும், பட் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் கன்சியூம் பண்ண எல்லாத்தையுமே துப்போம். இதுதான் ஒயிட் ஹோல். ஈவன் நியூட்டனோட தேர்ட் லோல எல்லா ஃபோர்ஸ்க்கு பின்னாடி கான்ஃபார்மா ஆப்போசிட்டான ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா. ஈவன் நம்மளோட எர்த்ல நெருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஆப்போசிட்டா தண்ணி இருக்கு. சொர்க்கம், நரகம், மேல கீழே, சந்தோஷம், துக்கம், பிளாக், ஒயிட், இப்படி எல்லா விஷயத்துக்கும் எதிர்மறையான விஷயம் இருக்கிறப்போ ஏன் பிளாக் ஹோலுக்கு எதிராக ஒயிட் ஹோல் இருக்கக்கூடாது? ஏன்னா நீங்களே லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு கான்ஃபார்மா டைஜஸ்ட் பண்ணி மோஷன் வழியா வெளியே அனுப்பணும். அந்த மாதிரி தான் பிளாக் ஹோலுக்கும் நடக்கணும். எல்லாத்தையும் கன்சியூம் பண்ற பிளாக் ஹோல் எங்க டைஜஸ்ட் பண்ணும்? தேவை இல்லாததை எப்படி எங்க தூக்கி போடும்? எத்தனையோ வருஷம் கழிச்சு சயின்டிஸ்ட் இவங்களோட தியோரி உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சாங்க, ஆனா முடியல. அதனாலதான் இதை தியோரிட்டிக்கல் ப்ரிடிக்ஷனா சொல்றாங்க. அதாவது இது உண்மையா இருக்கலாம், இல்லாட்டி பொய்யாகவும் இருக்கலாம். பட் பிளாக் ஹோல் நம்ம பார்க்குற மின்னுக்கு, அப்சர்வ் பண்ற மின்னுக்கு நியூட்டனோட ஈக்குவேஷன் நமக்கு காட்டி கொடுத்துச்சு. இப்போ அதே மாதிரி ஒயிட் ஹோல் காமிச்சிருக்கு. ஸோ ரியாலிட்டியில வருமானு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குமா இல்ல தனித்தனி இடத்துல இருக்குமான்னு சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் யோசிச்சாங்க. ஈவன் இதுங்க ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கூட யோசிச்சாங்க. அண்ட் இங்க தான் சில ஷாக்கிங்கான சில பாசிபிலிட்டிஸ் வந்து வந்துச்சு. ஒரு பிளாக் ஹோல் ஆனது வேற இடத்துல இருக்கிற ஒயிட் ஹோல் கூட கனெக்டடா இருக்கலாமா. இதுக்கு சயின்டிஸ்ட் வச்ச ஒரு பேர் தான் ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ். அது எப்படி பாசிபிளான ஒரு விஷயம்? பிளாக் ஹோல் எவ்வளவு தூரமா இருக்கு, அதே மாதிரி தான் ஒயிட் ஹோலும் இருக்கும். ஸோ எப்படி? இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு பேப்பர்ல நீங்க இப்போ பாயிண்ட் ஏன்னு எழுதுறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சைட்ல டிஸ்டன்ஸ் வச்சு பாயிண்ட் பின்னு எழுதுறீங்க. நார்மலா ரெண்டு பாயிண்ட்டும் வந்து மீட் பண்றதுக்கு டிராவல் பண்ணி தான் போகணும், டைம் எடுத்துக்கும். ஆனா அதுவே அந்த பேப்பரை நீங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டும் ஒன்னா இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் தான் வார்ம் ஹோல். எவ்வளவு தூரத்துல இருக்கிற கேலக்சிஸ்க்கு போகிறதுக்கும் ஒயிட் ஹோல் பாக்குறதுக்கும் ஈவன் ஏதாவது யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ்க்கு டிராவல் பண்றதுக்கும் வார்ம் ஹோல் ஒரு ஷார்ட்கட்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு ஃபேக்ட் இல்ல. பிளாக் ஹோல் ஆனது கன்ஃபார்மா யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரு தியோரி. ஒயிட் ஹோலா இருக்கட்டும் இல்லாட்டி வார்ம் ஹோலா இருக்கட்டும், ரெண்டுமே இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. ஆனா ஒரு நாள் இந்த வார்ம் ஹோல் உண்மையா இருந்தா பிளாக் ஹோல் அழிச்சிருச்சுன்னு நினைக்கிற எல்லாமே ஆக்சுவலி வேற ஒரு இடத்துல டிராவல் பண்ணிருக்கலாமா. பட் இப்ப கேள்வி என்னன்னா, ஒருவேளை வார்ம் ஹோல் இருந்துச்சுன்னா எங்க இது கனெக்டடா இருக்கும்?
பிளாக் ஹோல்குள்ள போன பிறகு ஜெனரல் ரிலேட்டிவிட்டி சொல்லுது எக்ஸ்ட்ரீம் கிராவிட்டியானது பிளாக் ஹோலை கன்சியூம் பண்ற எல்லாத்தையுமே கிராவிட்டியோட சென்டர் பாயிண்ட்க்கு இன்ஃபினிட்டி அமௌண்ட்க்கு சின்னதா ஆக்கி டிஸ்ட்ராய் பண்ணுமா. இதுக்கு சயின்டிஸ்ட்லாம் வச்ச பேர் தான் சிங்குலரிட்டி. ஆனா இங்க தான் சயின்ஸ் ஸ்டாப் ஆகுது. காரணம் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நம்மளோட ஈக்குவேஷன் ஆனது ஒர்க் ஆகுறத நிறுத்திடும். பிசிக்ஸோட ரெண்டு பெரிய தியோரிஸ் ஜெனரல் ரிலேட்டிவிட்டியும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் இந்த சிங்குலரிட்டியில இந்த ரெண்டுமே ஒன்னா அக்ரி பண்ணவே மாட்டுது. அதனால சில சயின்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒருவேளை சிங்குலரிட்டின்னு நம்ம சொல்றது ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிராவிட்டி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதை எதுவுமே டிஸ்ட்ராய் ஆகாதுல அப்படின்னு நினைச்சாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பிக் பவுன்ஸ் தியோரி பார்த்துருப்பீங்க. யூனிவர்ஸ் கொலாப்ஸ் ஆகி மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகிற ஒரு பாசிபிலிட்டி. இப்போது சில சயின்டிஸ்ட்லாம் யோசிக்கிறது என்னென்னா, அந்த மாதிரி பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிற கொலாப்ஸும் ஒரு பவுன்ஸ் கிரியேட் பண்ணுமா. அதாவது அந்த எக்ஸ்பென்ஷன் நம்ம யூனிவர்ஸ்குள்ளே நடக்காது. கம்ப்ளீட்லி புது ஸ்பேஸ் டைமை கிரியேட் பண்ணி புது லா ஆஃப் ஃபிசிக்ஸ், புது கேலக்சிஸ், புது ஸ்டார்ஸு, புது டைமு, புது யூனிவர்ஸ் இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுமா. இந்த கான்செப்ட்க்கு சில ரிசர்ச்சர்ஸ்லாம் பேபி யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தாங்க. இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட தியோரியில் குவாண்டம் கிராவிட்டி மாடல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணப்படுற ஒரு பாசிபிலிட்டி. அப்போ ஒரு பிளாக் ஹோல் ஆனது ஒரு ஸ்டாரை சாகடிக்கல, அதோட கொலாப்ஸ் ஆனது வேற ஒரு யூனிவர்ஸ் பிறக்கிறதுக்காக இருக்கலாமா. ஒரு யூனிவர்ஸோட டெத் இன்னொரு யூனிவர்ஸோட பிகினிங்கா இருக்குமா. ஆனா இதெல்லாம் உண்மையா இருந்தா இன்னும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒருவேளை யூனிவர்ஸ்ல இருந்த பிளாக் ஹோல்குள்ள தான் நம்ம இருக்குமா. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகுது. யூனிவர்ஸில் இருக்கிற எதுவுமே டிஸ்ட்ராய் ஆகாது அப்படின்னு ஃபிசிக்ஸ் சொல்லுது. ஒயிட் ஹோல்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்கு. பிளாக் ஹோலும் ஒயிட் ஹோலும் கனெக்ட் ஆகுறதுக்கு ஐன்ஸ்டைன் ரோசன் பிரிட்ஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சில குவாண்டம் கிராவிட்டி மாடல்ஸ் பிளாக் ஹோல் கொலாப்ஸ்க்கு அப்புறம் புது யூனிவர்ஸ் கிரியேட் ஆகலாம்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இவ்வளோ நேரம் நம்ம வேற யூனிவர்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ கேள்வி நம்ம மேல திரும்புது. நம்ம யூனிவர்ஸே வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற பிளாக் ஹோல்குள்ள பிறந்திருக்குமா. அதாவது இப்போ நம்ம இருக்கிற யூனிவர்ஸ், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற யூனிவர்ஸ் இது ஒரு பிளாக் ஹோல்குள்ள இருக்குமா. இது பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஐடியா இல்லை. இதை பத்தி யோசிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட்க்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. பிக் பேங் பத்தி யோசிச்சு பாருங்களேன். நம்ம யூனிவர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சூடான ரொம்ப டென்ஸான ஸ்டேட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. பிளாக் ஹோல்குள்ள பாத்தீங்கன்னா மேட்டரும் இருக்கு, அது எக்ஸ்ட்ரீம்லி கம்ப்ரஸ் ஆகுது. இமேஜின் பண்ணுங்க, நம்ம யூனிவர்ஸ்க்கு வெளியே வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அந்த யூனிவர்ஸ்ல ஒரு மேசிவ் ஸ்டார் செத்துட்டு ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. ஆனா நம்ம பார்க்குற மாதிரி அது ஜஸ்ட் எல்லாத்தையுமே கன்சியூம் பண்ணல. பிளாக் ஹோல்குள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் ஒரு புது ஸ்பேஸ் டைம் கிரியேட் பண்ணுது. அந்த ஒரு எக்ஸ்பென்ஷன் தான் நம்மளோட பிக் பேங் ஆகிருக்கலாம். நீங்க இப்போ யோசிக்கலாம், அப்போ வெளியே இருக்கிற யூனிவர்ஸை நம்ம பார்க்க முடியாதா அப்படின்னு. சயின்ஸ் சொல்ற ஆன்சர் என்னன்னா முடியாது. ஏன்னா பிளாக் ஹோலோட ஜெனரலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால எதுவுமே வெளியாக்க முடியாது, கன்சியூம் தான் பண்ண முடியும். நம்ம ஒப்சர்வ் பண்ற யூனிவர்ஸ்க்கு வெளியே என்ன இருக்குன்னு நம்ம ஒரு நாளும் டைரக்டா பார்க்க முடியாது. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு டைரக்டா எவிடன்ஸ் இல்ல. யாரும் நம்ம யூனிவர்ஸ் ஒரு பிளாக் ஹோல்குள்ள இருக்குன்னு ப்ரூவ் பண்ணல. இது இன்னும் ஒரு தியோரிட்டிக்கலான ஒரு ஐடியா தான். ஆனா பிசிக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹேபிட் இருக்கு. இன்னைக்கு நம்ம இம்பாசிபிள்னு நமக்கு தோன்ற விஷயமானது நாளைக்கு டெலஸ்கோப்ல உண்மைன்னு ப்ரூவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பிளாக் ஹோலும் பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ப்ரெடிக்ட் பண்ணும்போது யாருமே நம்பல. 100 வருஷம் கழிச்சு அப்புறம் நம்ம அதோட ஷேடோவை போட்டோ பிடிச்சோம். அப்ப யோசிச்சு பாருங்களேன், உண்மையாலுமே ஒயிட் ஹோலோட தியோரி, அதுக்கப்புறம் வோர்ம் ஹோலோட தியோரி இதெல்லாம் உண்மையா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஈவன் நம்ம இப்ப பிளாக் ஹோல்குள்ள இருக்கிற யூனிவர்ஸ்ல இருக்கிறதா சொல்றது கூட உண்மையா இருக்காதா? அதாவது ஒரு பிளாக் ஹோல்குள்ள இன்னொரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுது, அந்த யூனிவர்ஸ்ல மறுபடியும் பிளாக் ஹோல் கிரியேட் பண்ணுது. இப்படி யூனிவர்ஸ்க்கு யூனிவர்ஸ், ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் எண்ட்லெஸ்ஸா கண்டினியூ ஆகிட்டு கூட இருக்கலாம். அப்போ யூனிவர்ஸ் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் பாயிண்ட் எது, எண்டிங் எது? மேபி யூனிவர்ஸ்க்கு பிகினிங்னு ஒண்ணு இல்ல, எண்டிங்கும் இல்ல. நம்ம யூனிவர்ஸ் ஒரு பிளாக் ஹோல்குள்ள பிறந்துச்சா, இல்ல பிளாக் ஹோல் நம்மளோட யூனிவர்ஸ் ஆனது கிரியேட் பண்ணதா? இதுக்கு சயின்ஸ் கிட்ட சரியான ஆன்சர் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், பிளாக் ஹோல் பத்தி நமக்கு தெரிஞ்சதை விட தெரியாதது தான் ரொம்ப அதிகம். மேபி யூனிவர்ஸோட பிக்கஸ்ட் மிஸ்ட்ரி அதோட ஆரம்பத்துல இல்ல, அதோட முடிவுல இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவில் உங்க எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.